மதிப்பிற்குரிய செம்மொழி நம்பி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு ஒருவர் என்னிடம் கேட்டார், பழைய அமைச்சராக இருந்த ஜெயக்குமார் காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு கூட்டணி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதை போல பேசுகிறாரே என்று ஒருவர் கேட்டார். ஜெயக்குமாரை போல ஒரு உளறுவாயன் இப்போ உலகத்திலே யாரும் கிடையாது. அவர் என்னவோ பிறந்தப்பயே மந்திரியாக இருந்த மாதிரி இன்னைக்கு உளறி கொட்டிக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா அவர் வேலை இல்லை, அதனால் இந்த உளறல் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் சொன்னால், தமிழ்நாட்டில் ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது நம்பர் 1 பார்ட்டியாக இருக்கிறது. அவருடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். அடுத்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டிலே நம்பர் 1 பார்ட்டி எதுன்னா அது திமுக தான். அது உலகறிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இப்போ அதற்கு தான் போட்டி. திமுகவா வேறு எந்த கட்சி, அவ்வளோதான். திமுக வைசஸ் ஏடிஎம்கேவா, பிஜேபியா, இல்லை ஓபிஎஸ்ஸா, இந்த மாதிரி தான் இன்றைய அரசியல் சூழல் இருக்கிறது. திமுகவை வீழ்த்துவதற்கு யாருமே சரியான ஆட்கள் கிடையாது. இன்றைக்கு நீங்கள் நம்முடைய அதிமுகவில் எடுத்துக்கொள்கின்ற எடப்பாடியை, இன்றைக்கு எடப்பாடி பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார். எந்த நேரத்தில் என்னாகுமோ என்று தெரியாமல் செய்த பாவம் தீருமடா சிவகுருநாதா என்பதை போல இன்றைக்கு அவர் செய்த பாவத்திற்காக பயந்து கொண்டிருக்கிறார். ஆனால் காலங்கள் நிச்சயமாக பதில் சொல்லும். இதனால் அவரால் வேகமாக செயல்பட முடியவில்லை. பயம் பயம் பயம். அந்த பயத்தின் காரணமாக ஏதோ தலைவராக இருப்பதை போல பாவலா செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த கட்சியில் ஒரு இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்திருக்கிறது. சென்னையில் ஒரு சிறிய உதவி கூட அவர்கள் கட்சிக்காரர்கள் செய்யவில்லை. காரணம், நாம் வெற்றி பெறுவோமா பெறமாட்டோமா என்ற அவநம்பிக்கையின் காரணமாக அவர்கள் செலவு செய்து மக்களுக்கு உதவி செய்ய பயப்படுகிறார்கள். இது இப்படி இருக்கிறது. அடுத்தது ஒரு கட்சி, அது அண்ணாமலை தலைமையில் இருக்கின்ற தமிழ்நாடு பிஜேபி. இன்றைக்கு அண்ணாமலையும் பயந்து கொண்டிருக்கிறார். ஏன் பயந்துகிட்டு இருக்கிறாரு? இன்றைக்கு ஆருத்ரா சீட்டு ஃபண்டு வழக்கில் எந்த நேரம் எப்படி ஆகும் என்று அவரும் குழப்பத்தில் இருக்கிறார். ஆர்.கே. சுரேஷ் இன்றைக்கு எல்லோருத்தையும் போட்டி உடைக்கிறார். அண்ணாமலை எப்படி செய்திருக்கிறார், எது செய்திருக்கிறார் என்பதையெல்லாம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலே அண்ணாமலைக்கு ஆப்பு வரும் என்று அவருக்கு தெரியவில்லை. ஆகவே அவரும் இன்றைக்கு மிரண்டு போயிருக்கிறார். அதே அளவுக்கு பிஜேபி ஒரு நல்ல கட்சியும் கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரை பிஜேபி ஒரு ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு சீட்டு வருவது கூட கடினமான ஒரு விஷயம். அதே போல தான் பிஜேபி இருக்கிறது. பிஜேபி இன்னும் பெரிய வளர்ச்சியில் இல்லை. இன்னும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் ஓபிஎஸ் ஆகட்டும், இபிஎஸ் ஆகட்டும், சசிகலா ஆகட்டும், நம்முடைய தினகரன் ஆகட்டும், இன்றைக்கு ஒரே அதிமுக 4 அணியாக பிரிந்து போய்விட்டது. அவருடைய இன்றைக்கு பலம் கம்மியாகிவிட்டது. அவர்கள் வருவதும் மிகப்பெரிய கடினம். ஆக இப்படி இருக்கையில் ஒரே இயக்கம் திமுக தான் இன்றைக்கு அடுத்த பார்லிமெண்ட் தேர்தலிலே, நாடாளுமன்ற தேர்தலிலே 100% வெற்றி வாய்ப்பை பெறுகின்ற கட்சியாக இருக்கிறது. மிகவும் பலமாக இருக்கிறது. அதே நேரத்தில் திமுக மீது என்னென்னவோ சொன்னார்கள், ஏதேதோ பேசினார்கள். இந்த மழை வெள்ளத்தை பயன்படுத்தி திமுகவிற்கு பல சோதனைகளை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்தார்கள். ஆனால் செய்தும் பார்த்தார்கள், சிலரை தூண்டிவிட்டும் பார்த்தார்கள்.
ஆனால் தூண்டி பேசுகிறவர்களெல்லாம் இன்றைக்கு திமுகவினுடைய அந்த பணிவு, பண்பு, அவர்கள் செய்த தொண்டு இவையை மனதிலே வைத்துக்கொண்டு நாங்கள் எப்போதும் ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் ஆதரவு கொடுப்போம், திமுகவுக்கு தான் ஆதரவு கொடுப்போம் என்று மக்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் திமுக 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 தான் 40 தொகுதியும் பாண்டிச்சேரி சேர்த்து வெல்லும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை என்று சொல்லி அன்புடைய நம்முடைய நேயர்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு உங்கள் ஆதரவை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.